ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் வந்து வேர்வை கரை. வேர்வை கரைனா என்னன்னா, சில பேர் பனியன் போட்டாங்கன்னா அந்த பனியன்ல இந்த ரெண்டு அக்களுக்கு நேரம் வந்து கரை இருக்கும். முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல ஆயிருக்கும். பனியனே வந்து கலர் நிறம் மாறி இருக்கும். அவங்க சாதாரணமா அந்த உள்ளாடை போடாம அவங்க வந்து வேற மேல வந்து சட்டை போடவே முடியாது. நேரடியா சட்டை போட்டா அந்த சட்டை வந்து வீணா போயிடும். ஏன்னா அந்த அளவு காரத்தன்மை இருக்கும் அவங்களுடைய வேர்வை. அவங்க வேர்வை மட்டும் இல்ல, அந்த உடல்ல உள்ள அந்த உப்புத்தன்மை வந்து வெளியே வரும்பொழுது அது வந்து ஒரு மஞ்சள் நிறத்துல வரும், சிலருக்கு வந்து கருப்பு நிறத்துல வரும். இந்த கரை வர்றதால அவங்களுக்கு வந்து உடல் வந்து சிறு துர்நாற்றத்தோட தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து சாதாரணமா வந்து அழுக்குகள் வந்து வெளியாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து அந்த கரையில நீக்கக்கூடிய மருந்து தான் இது. இந்த வேர்வை கரைன்னு சொல்லுவோம். இந்த வேர்வை காரம்னு சொல்லுவோம். காரத்தன்மை அதிகமான உள்ள உடம்புன்னு சொல்லுவோம் நாங்க. அந்த வேர்வை கரையை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவம் இது. இந்த வேர்வை கரை ஏன் வருதுன்னா, அவங்க சாப்பிட்ற உணவு வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிடுவாங்க. நல்ல சீக்கிரம் செமிக்கிற உணவு சாப்பிட மாட்டாங்க. மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை தான் வெளியே போவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வேர்க்கவே வேர்க்காது. அவங்க எந்த நேரமும் குளிர் சாதனம் இருக்கிற இடத்துல தான் இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வேர்க்கவே வேர்க்காது. மலச்சிக்கல் சேர்த்து இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததால உடம்பு வந்து எந்த வழியிலையாவது உடலுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றும். அப்போ வந்து அது வேர்வை வழியா வெளியேற்றும். அந்த வேர்வை வழியா வெளியேறும்போது அது நாற்றத்தோட வரும். ஏன்னா மலச்சிக்கல் இருந்தாலே அந்த வேர்வை வந்து நாற்றம் அடிக்கும். அதுக்கு தான் அவங்க உள்ளாடை போட்டிருப்பாங்க. அந்த உள்ளாடையில பார்த்தீங்கன்னா அது அந்த துணியை துவைச்சி எத்தனை முறை துவைச்சாலும் அந்த கரை போகவே போகாது. அந்த அளவுக்கு காரத்தன்மை இருக்கும். மலம் என்ன கலர் நிறத்துல இருக்கோ அதே நிறம் வந்து அந்த உள்ளாடையில இருக்கும். அந்த மலம் வந்து வேர்வையா வெளியே வந்திருக்குன்னு தான் அர்த்தம். அது அதிக அளவு உப்பு வந்து அதோட சேர்ந்து வரும். அப்போ வந்து கட்டித்தன்மை அதிகமா இருக்கும். தோல் வந்து அவங்களுக்கு உடல்ல வந்து மென்மையா இருக்காது. அந்த கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கிற மாதிரியே இருக்கும். அவங்க உடல் முழுவதும் வந்து ஒரு துர்நாற்றத்தோட தான் இருப்பாங்க. அவங்க வந்து சரியாக்கணும்னா இது ஒரு முக்கியமான மருந்து. இது அவங்களுக்கு இதுல வந்து முக்கியமா வந்து புதினா இலையை சேர்க்கிறோம். புதினா சேர்க்கும் போது அந்த துர்நாற்றம் வீசுற அந்த நாற்றத்தை வந்து வெளியாக்கும். நாற்றம்னா அதிக அளவு இருக்கும். அந்த நாத்தம் வந்து நமக்கு தாங்க முடியாது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. அதை சரி செய்யக்கூடியது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு துர்நாற்றம் அதிகமா இருக்கும். அதை வந்து சரி செய்யக்கூடியது இந்த புதினா. பொன்னாங்கண்ணி, இந்த பொன்னாங்கண்ணியை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அந்த உடலை வந்து பொன்னாக்கக்கூடியது. உடல்ல உள்ள தோல்ல உள்ள நிறத்தை வந்து சரி செய்யக்கூடியது. தோல்ல உள்ள துவாரங்களை வந்து சுத்தம் செய்யும். இந்த பொன்னாங்கண்ணி வந்து உள்ளுக்கு சாப்பிட்டாதான் நல்லது செய்யும் நினைக்கிறாங்க. இல்ல, வெளியில தடவினாலும் அதிக நல்லது செய்யும். எல்லா பக்கத்திலையும் வேலை செய்யும் இந்த பொன்னாங்கண்ணி. இந்த பொன்னாங்கண்ணியை பயன்படுத்தும் பொழுது உடல்ல உள்ள துர்நாற்றம் வந்து கண்டிப்பா குறையும். அவங்க தோல்ல உள்ள துவாரங்கள் வந்து நல்லா திறந்து உள்ள அழுக்குகள் வெளியாகும். அதோட சேர்ந்து அவங்க துர்நாற்றம் இல்ல அந்த நிறம் மாறி வர்றது வந்து அழுக்குகளை மொத்தமா கழுவி களைஞ்சி எடுக்கும். அந்த காரத்தன்மை எடுக்கும். அந்த உப்புத்தன்மை வந்து கரைச்சி எடுக்கும். இல்லைன்னா தோல்ல வந்து ஒரு சொரசொரப்பு வந்து தோல் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கோவக்காய், இந்த கோவக்காயை வந்து பயன்படுத்துறோம். இந்த கோவக்காயை அரைச்சி உடல் முழுவதும் தடவிட்டீங்கன்னா வேர்க்காத உடம்புலையும் வேர்வை வர ஆரம்பிச்சிடும். ஏன் வரும்னா, அந்த தோல்ல உள்ள அழுக்குகளை இது களைஞ்சி துவாரங்கள் வழியா இதனுடைய சாறு உள்ள இறங்கி அழுக்குங்களை வெளியெடுத்து உள்ள இருக்கிற அழுக்கை மீண்டும் வெளியில கொண்டு வரும். இந்த கோவக்காயை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டாலும் நல்லதை செய்யும், வெளியில தடவினாலும் நல்லதை செய்யும். வெளியில தடவும் போது அந்த காரத்தன்மை முழுவதும் வெளியில கொண்டு வரும். நாற்றம் இல்லாத உடம்பா மாத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இருதயத்துல பலவீனம் இல்லாம நல்ல ஒரு இருதயம் வந்து பலமா இருக்கக்கூடியது. இந்த கோவை பழத்தை அதிகமா சாப்பிட்றவங்க ரொம்ப இருதயம் வந்து நல்ல மென்மையா இருப்பாங்க. கோவை பழத்தை அடிக்கடி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து இருதய பாதிப்பே வராது. வசம்பு, ஏற்கனவே இதை பார்த்துருக்கீங்க. இந்த வசம்பை வந்து சிறு துண்டுகளாக நறுக்கி இதை வந்து நூல்ல கோர்த்து கையில கட்டிடுவாங்க. ஏன் கட்டிடுவாங்கன்னா, இதனுடைய வாசம் பட்டாலே வயிற்றுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை களைஞ்சி கழுவி எடுத்துரும். குழந்தைகளுக்கு கட்டுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு கட்டும்போது இதை வந்து அரைச்சி லேசா இதோட சேர்த்து, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த மூலிகையோட சேர்த்து அரைச்சி நம்ம உடம்புல தேய்க்கும் போது உடல்ல உள்ள அந்த கனமான அந்த தோலினுடைய கனத்தை வந்து கரைச்சி எடுக்கும். அதுல உள்ள அழுக்குகளை களையும். இதனுடைய வாசம் போகும்போது அங்க உள்ள கிருமிகள் எல்லாமே செத்துரும். வசம்ப அரைச்சி நீங்க வீடு முழுவதும் தெளிச்சிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள எந்த ஒரு பூச்சியும் இருக்காது. தேவையில்லாத அந்த கிருமிகள் சொல்லுவாங்க, எந்த கிருமியும் இருக்காது. இந்த கோழியில் உள்ள செல் கூட ஓடி போயிடும். இந்த வசம்பு அரைச்சி தெளிச்சிட்டோம்னா வீட்டுக்குள்ள எந்த ஒரு கிருமியும் இருக்காது. நீங்க கொசு மருந்து அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. வசம்பு அரைச்சி தெளிச்சாலே கொசுவும் சேர்ந்து ஓடி போயிடும். வசம்புக்கு அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது. வசம்பை வந்து மோந்து பார்த்தாலே உள் உறுப்புகள் சுத்தமாகும். உள் உறுப்புகள்ல லேசா கரை படிஞ்சிருந்தாலும் அந்த கரைகளை கரைக்கக்கூடியது.
இந்த வசம்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக. ஆனால் வசம்பை லேசாக சாப்பிட்டா நல்லா இருக்கும், நாக்கு பெறலும். அதிகமாக சாப்பிட்டா திக்குவாய் ஆயிரும். இந்த வசம்பு ரெண்டையும் செய்யும், திக்குவாயை நல்ல வாயாக்கும், நல்ல வாயை திக்குவாயும் ஆக்கும். அதனால வசம்பை வந்து ரொம்ப ஒரு அளவு முறையில் மாற்றாமல் சாப்பிடணும். இதை வந்து நம்ம தோலுக்கு மேலே பயன்படுத்துகிறோம், அதனால் பயப்பட வேண்டியது கிடையாது. பாசிப்பருப்பு வந்து இப்போ தோல் நீக்கின பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். தோலோடு இருந்தாலும் தவறு கிடையாது. தோல் நீக்கின பாசிப்பயிரை நம்ம பயன்படுத்துகிறோம். குழந்தைகளை குளிப்பாட்டும் போது இந்த பாசிப்பருப்பை அரைச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டினா உடலில் உள்ள அழுக்குகள் சுத்தமாகி அந்த தோல் துவாரங்கள் திறக்கும். அதனால தான் பாசிப்பருப்பு வச்சு குளிப்பாட்டுவாங்க. தோல் மென்மையாக இருக்கும், அழகாக இருக்கும், தோலில் உள்ள துவாரங்கள் சரியாகும். அதே வந்து இந்த காரத்தன்மை உள்ளவங்களுக்கு வந்து இதை பயன்படுத்தணும்னா அவங்க தோலில் உள்ள காரத்தன்மையை முழுவதும் இது எடுத்துக்கிறோம். இந்த பாசிப்பருப்பு மாவு வந்து உள்ளே இருக்கிற அழுக்க புறா வாங்கி உடலை சுத்தம் செய்யும். அந்த உடலை சுத்தம் செய்யும் போது உடலில் உள்ள காரங்கள் முழுவதும் வெளியாகும். இதோடு சேர்ந்து நம்ம ஆட்டுப்பாலை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஆட்டுப்பாலை சாதாரண உடம்பு முழுவதும் தேய்ச்சிட்டா ஆட்டுப்பாலினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள துவாரங்கள் முழுவதும் ஆட்டுப்பால் இறங்கி உள்ளே இருக்கிற அந்த நோய் கிருமிகளை வந்து மீண்டும் வெளியில் வர வச்சு நம்ம குளிக்கும் போது அந்த கிருமிகள் எல்லாமே அந்த தண்ணியில் கழுவிட்டு போயிடும். நமக்கு உள்ளே இருந்தால் தான் கெட்டதை செய்யும், வெளியில் வந்துச்சுன்னா அது வெளியிலேருந்து மீண்டும் உள்ளே போகாது, அந்த நிலைக்கு கொண்டு வரும். இந்த புதினா வந்து உடலில் வந்து நறுமணத்தை உண்டு பண்ணும், நாற்றத்தை வெளியேற்றும். உடல் நறுமணம் கூடும்போது நமக்கே வந்து சுகமான தூக்கம் வரும். என்னைக்கு ஒருத்தருக்கு வந்து சுகமான தூக்கம் வரணும்னா அவங்களுக்கு வந்து நிம்மதியான உடல்ல அவங்க உடம்புல இருந்து நல்ல வாசம் வரணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க, ராணிகள் வந்து தூங்கும்போது அவங்க மேல வந்து அதிக அளவு பழங்கள் மணக்குமா. சாதாரணமா ஒரு பொண்ணு மேல ஒரு மாம்பழ வாசனை இருக்குது, ஒரு பழ வாசனை இருக்கு, நல்ல பூ வாசனை இருக்குன்னா அவங்க வந்து அதிக அளவு ராணி மாதிரி வாழ்றவங்களுக்கு தான் அந்த மாதிரி மனம் வணக்கம். இது நாத்தம் எடுத்த உடம்பையே சரி செய்யக்கூட தான் நம்ம பார்க்குறோம். சாதாரண உடம்பு அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவு மொத்தமே ஒரு நேரம் முழுவதுமே மாம்பழமாகவே இருக்கும். அப்போ அவங்க உடல் முழுவதும் மாம்பழச்சாறு உள்ளே இறங்கி உடல் முழுவதும் மாம்பழ வாசனை அடிக்கும். அவங்க அங்கே தூரந்து வரும்போது மாம்பழ வாசனை தான் அடிக்கும். அந்த சதையில் உள்ள துர்நாற்றம் வரவே வராது. அதே மாதிரி ஒரு நேரத்துக்கு பலாப்பழம் மட்டும் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வாசம் மட்டும் வரும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சரியான முறையில் செஞ்சாங்க. உடலில் உள்ள வேர்வைகள் வந்து மனம் மாறணும். நம்ம நடந்து வந்தோம்னா நம்மளுடைய ரத்த வாடை அடிச்சதுன்னா கொசு வரும், மாம்பழ வாடை அடிச்சா எந்த கொசுவும் வராது. அப்போ அவங்கள எந்த ஒரு பூச்சியும் தீண்டாது. அந்த மாதிரி அவங்க உடலை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு நம்ம எதையுமே பார்க்கறது கிடையாது. எல்லா வகையான எண்ணெய் எடுக்கிறோம், எது தேவையில்லையோ அதெல்லாம் சேர்த்து எண்ணெய் ஆக்கி அதை கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டதால நம்ம உடம்புக்குள்ளே போய் கழிவுகளை வந்து தேங்க வச்சு மலச்சிக்கலை உண்டு பண்ணி உடலில் உள்ள காரத்தன்மையான வேர்வையை வெளியில் கொண்டு வருது. காரத்தன்மையான வேர்வை வெளியில் வரும்போது உடல் துர்நாற்றமோ இந்த துணிகள் முழுவதும் கெட்டு போயிடுது. நம்ம உடம்பு மட்டும் இல்லை, மனசும் சேர்ந்து கெட்டு போயிடுது. சட்டையை கலட்டுற வரைக்கும் நல்லா இருப்பேன், கலட்டிட்டு பார்த்துட்டு அவங்களா தூக்கி அந்த பக்கம் போட்டுருவாங்க. ஏன்? அந்த அளவு காரத்தன்மை இருக்கும். இந்த காரத்தன்மையை நீக்கக்கூடிய மருந்தை நம்ம இப்போ தயாரிக்கலாம். வேர்வை கரையை வந்து சரி செய்யக்கூடிய மருந்து நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம். வேர்வை கரையை மட்டும் இல்லை, உடல் நாற்றத்தையும் சரி செய்யணும். உடல் நாற்றம் இல்லை, உள் உறுப்புகள் சரியாகணும். தோலில் உள்ள துவாரங்களை திறக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மருந்து தயாரிக்கும். இதை வந்து புதினா, கோவக்காய், பொன்னாங்கண்ணி இது மூணுத்தையும் சம அளவு எடுத்து வச்சிருக்கோம். மூணுத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இது மூணும் கலந்த கலவை சம அளவு எடுத்துக்கிட்டா போதுமானது. உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. உடம்பு முழுவதும் போடணும்னா நீங்கள் வந்து குறைஞ்சது 50 கிராம் எடுக்கணும். 50 கிராம் எடுத்தால் தான் சரி வரும். இப்போ நம்ம செய்யறதுக்காக வேண்டி நம்ம செய்முறை காட்டுறதுக்காக வேண்டி சம அளவு எடுத்திருக்கோம். கொஞ்சமாக எடுத்தாலும் சம அளவு எடுத்திருக்கோம். ஆட்டுப்பால் வந்து ஒரு 100 மில்லி ஆட்டுப்பால் வச்சுருங்க. அதோட இதை சேர்க்கணும். 100 மில்லி ஆட்டுப்பாலில் இதை வந்து சேர்க்கணும். இதை சேர்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த புதினாவினுடைய மனம் வந்து உடலில் உள்ள நாற்றத்தை வெளியேற்றும். அதோடு சேர்ந்து பொன்னாங்கண்ணி வந்து துவாரங்களை சரி செய்யும். இந்த கோவக்காயம் வந்து உடல் துவாரத்தை வந்து சுத்தம் செய்யக்கூடியது. இது மூணும் வந்து சம அளவு எடுத்திருக்கோம். இதோடு சேர்ந்து வசம்பு வந்து குறைந்தது 1 கிராமுக்கு மேலே எடுக்கக்கூடாது. 1 கிராம் வெளியில் தேய்க்கிறதுக்கு தான். உள்ளுக்கு சாப்பிட்ணோம்னா தொட்டு நாக்கில் தடவுனா தான் போதுமானது. வசம்பு அதிகம் சாப்பிட்டோம்னா ரொம்ப தவறு வந்துடும். இது மேலே பயன்படுத்துறதால 1 கிராம் அளவுக்கு எடுக்கலாம், தவறு கிடையாது. உடல் முழுவதும் தேய்க்கிறதா இருந்தால் தான் 1 கிராம் சேர்க்கணும். கொஞ்சமாக இருக்கணும்னா அதுலேயும் வந்து 1 சிட்டிக்கு அளவு சேர்த்தா போதுமானது. 1 கிராம் அளவுக்கு வசம்பை வந்து நல்லா தூளாக இடித்து வச்சுருந்து அதை சேர்க்கணும். அதை சேர்த்து வச்சு கலக்கும் போது அதனுடைய வாசம் வந்து உடல் முழுவதும் வாசம் அடிக்கும். அதை வந்து உடம்புல எல்லா பகுதியிலையும் தேய்க்கலாம். தலைப்பகுதியிலிருந்து உள்ளங்கால் முதல் உச்சி வரைக்கும் தேய்க்கலாம்.
ஏன்னா உடல்ல எந்த பகுதியிலையும் காரத்தன்மை இருக்கும், அந்த காரத்தன்மை முழுவதும் வந்து வெளியேற்றக்கூடியது, காரத்தன்மையை உறிஞ்சி எடுக்கக்கூடியது. இதோட சேர்ந்து பாசிப்பருப்பை வந்து மாவா அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். எல்லாமே 50-50 கிராம்னா பாசிப்பருப்பு வந்து 100 கிராம் சேர்க்கணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். நீங்க எல்லா இலையும் வந்து நாங்க 50-50 கிராம் சேர்த்துருக்கோம்னா பாசிப்பயிறு 100 கிராம் அளவு சேர்த்தோம்னா அது நல்லா வந்து குழன்னு நல்லா ஒரு பசை மாதிரி வரும். அதை வந்து உடம்பு முழுவதும் தேய்ச்சி 1 மணி நேரம் விட்டுறணும். 1 மணி நேரம் நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் உடம்பு முழுவதும் தேய்ச்சிட்டு நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சு பாருங்க. இந்த ஆட்டுப்பால் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 50-50 கிராம் சேர்க்கும்போது 200 மில்லி ஆட்டுப்பால் சேர்க்கணும். நம்ம குறைந்த அளவு செஞ்சதால குறைந்த அளவு பால் சேர்த்துருக்கோம். இந்த 50-50 கிராம் சேர்க்கும்போது 200 மில்லி ஆட்டுப்பால் சேர்த்தா தான் கண்டிப்பாக சரி வரும். இந்த 200 மில்லி ஆட்டுப்பாலில் இதெல்லாம் சேர்த்து உடம்பு முழுவதும் தேய்க்கலாம், தலையிலையும் தேய்க்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா தலையிலையும் அந்த காரத்தன்மை வெளியாகும், அது அவங்களுக்கு தெரியாது. உடல் முழுவதும் எல்லா அந்த அக்கில் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இடம் கூட இல்லாமல் தேய்க்கணும். மேலாப்பில் தேய்க்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் தேய்க்கணும். அப்படியே உடம்பு முழுவதும் தேய்ச்சி எல்லா பகுதியும் தேய்ச்சி 1 மணி நேரம் நல்லா வெயிலில் காய விடணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மீண்டும் குளிக்க போகணும். குளிக்கும்போது நீங்கள் வந்து சேக்கா போட்டு குளிக்கலாம், இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படியே குளித்தாலே அதுவே சுத்தமாயிடும். ஏன்னா இதுவே சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சுத்தம் பண்ணோம்னா சேக்கா போடலாம், அரப்பு தேய்க்கலாம். இதெல்லாம் சேர்ந்த கலவையை நம்ம சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். இதில் வந்து இந்த புதினாவினுடைய மனமும் இந்த வசம்பினுடைய வாசமும் சேர்ந்து வருது. இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது உள்ள எவ்வளோ துர்நாற்றம் இருந்தாலும் அது வந்து வெளியாகிடும். துர்நாற்றத்தை பூரா வெளியாக்கிறோம். வேர்வையினுடைய கரையை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து குறைஞ்சது ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை தான் தேய்ச்சி குளிக்க முடியும். தினந்தோறும் இன்னைக்கு இருக்கிற பனியில் குளிச்சாங்கன்னா காய்ச்சல் வந்துடும். இன்னைக்கு இருக்கிற காய்ச்சல் வந்து எதுக்கு வருது எப்படி வருதுன்னு யாரும் சொல்ல முடியாது. காய்ச்சல் இருந்து தப்பிக்கணும். அதனால ஒரு 5 நாளைக்கு ஒரு முறை 7 நாளைக்கு ஒரு முறை குளிங்க. நல்ல வெயில் காலத்தில் இதை 3 நாளைக்கு ஒரு முறை குளிக்கலாம், தவறு கிடையாது. வெயில் எவ்வளோ அடித்தாலும் அப்போ வந்து நம்ம நல்லா குளிக்கலாம். வெயிலில் வந்து 1 மணி நேரம் சுத்தணும் இது தேய்ச்சிட்டு. இல்லை மொட்டை மாடியில் போய் உக்காந்துக்குங்க நல்ல வெயிலில். நல்லா காஞ்சதுன்னா நமக்கு எந்த தொல்லையும் வராது, சளி பிடிக்காது, உடலில் வந்து துர்நாற்றம் வெளியாகும், உடலில் உள்ள வேர்வை கரை கரையும். நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் உள்ளாடை மாட்டும்போது அந்த துணியில் வந்து கரைகள் குறைஞ்சிருக்கும். அப்போ அடிக்கடி இதை நம்ம செஞ்சு குளிச்சுட்டு வரும்போது உடலில் உள்ள அழுக்குகள் பூரா போயிடும். தோலினுடைய நிறம் மாறி இருக்கும், அழகாக இருக்கும். தோலை பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும், மின்னும். முதல்ல பார்த்தோம்னா அது சொரசொரப்பாக இருக்கும். ஆனால் இதை தேய்ச்சி குளிக்க குளிக்க சிறு குழந்தைகளுக்கு எப்படி தோல் இப்படி பிடிச்சா லேசாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நமக்கு இந்த இப்படி பிடிச்சா இப்படி லேசாக இருக்கும். இங்கே வந்து பிடிச்சா சில பேருக்கு வரவே வராது. தோலை பிடிச்சோம்னா கனமாக இருக்கும். ஏன்னா தோலினுடைய என்ன சொல்லுவாங்க, யானை தோல் மாதிரி இருக்கிறான்னுவாங்க. அந்த மாதிரி முரட்டுத்தனமாக பாஞ்சிருக்கும். அதுல இருந்து வேர்வையே வராது. அப்போ உள்ளேருந்து வரலனாலே உடம்பு கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அந்த கெட்டுப்போன உடம்பையும் சரி செய்யக்கூடியது இது. தோலை வந்து சிறு குழந்தைகள் தோல் மாதிரி மாறணும். அப்போ நம்ம தோலில் தடவி பார்க்கணும். இதை யார் வேணாலும் தேய்ச்சி குளிக்கலாம், தவறு கிடையாது. அந்த வேர்வை வந்தவங்க தான் தேய்க்கணும்லாம் கிடையாது. சாதாரணமாக இருக்கிறவங்க தேய்ச்சி குளித்தோம்னா உடம்பு மேனி வந்து இன்னும் நல்லா பளபளப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, உடல் வந்து மிடுக்கா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அழகை கூட்டணும்னா இது வந்து நிறைய நல்லதை செய்யும். ஆனா வேர்வை கரை உள்ளவங்களுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. வேர்வை எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, லேசா வந்து துர்நாற்றம் இருக்குன்னா அந்த துர்நாற்றத்தையும் சரியாக்கிறோம். உடல்ல கற்றாழை வாடை அடிக்குதா அந்த உடம்பையும் சரியாக்கும். கரை மட்டும் இல்ல, அந்த துர்நாற்றம் கற்றாழை வாடை அடிக்குது, அவங்க பக்கத்திலே போய் உட்கார முடியல அப்படின்னா அதையும் சரி செய்யக்கூடியது. இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்துக்கும் இது தேய்க்கலாம், தவறு வராது. குழந்தைங்கன்னா ஒரு 5 நிமிடம் 10 நிமிஷத்துக்குள்ள குளிப்பாட்டிடணும். அதிக நேரம் வந்து அவங்கள வந்து அந்த குளிர்ச்சி அதிகமான குளிர்ச்சி உடம்புல பட்டிருக்கும் போது அதனால காலை நேரத்தில் குளிப்பாட்டாம மத்தியான நேரத்தில் குளிப்பாட்டணும். குழந்தைகள்லாம் குழந்தைன்னா 5 வயசு வரைக்கும் இருந்தாலும் குழந்தை தான் அது. அவங்களுக்கு வந்து மத்தியான வேலையில குளிப்பாட்டுங்க. காலையில குளிப்பாட்டினா சளி பிடிக்கும். சளி பிடிச்சதுன்னா இன்னைக்கு காய்ச்சல் வந்துடும். இந்த காய்ச்சல் வராம நம்ம எல்லா மருத்துவமே வந்து நம்ம முன்ஜாகிரதையா செய்யணும். இதையே வந்து நம்ம செஞ்சோம் அதனால காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் தவறா ஒரு மருந்தை பயன்படுத்தினாங்கன்னா அந்த தவறு நம்மளை தான் வந்து சேரும். நீங்க எல்லாரும் சரியா செஞ்சா அந்த சரியா செஞ்சதும் எங்களுக்கு நல்லதை தான் சேரும். அதனால தவறு செய்யாதீங்க. யார் செஞ்சாலும் கரெக்டா நல்லதை செய்யுங்க. எல்லாத்துலயும் சம அளவு எடுங்க. நீங்க பொன்னாங்கண்ணி எடுத்தாலும் சம அளவு எடுங்க. பொன்னாங்கண்ணி 50 கிராம்னா கோவக்காயும் 50 கிராமு, புதினாவும் 50 கிராமு, பாசிப்பருப்பு ஒரு 50லேருந்து 100 கிராம் கூட எடுக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவைக்கேற்ப எடுக்கலாம். ஆட்டுப்பால் 200 மில்லி கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு உடம்பு முழுதும் தேய்க்கணும்னா 200 மில்லி கண்டிப்பாக தேவைப்படும். ஆட்டுப்பால் மேலே தேய்ச்சாலே உள் உறுப்புகளில் உள்ள அந்த ஆட்டுப்பால் போய் ரோமக்கண்ணில் இறங்கி அந்த அந்த நாற்றத்தை வெளியே எடுக்கும். ஆட்டுப்பாலினுடைய மனம் வந்து ஒரு மாதிரியா இருக்குமே தவிர
ஆட்டுப்பால் வந்து அவ்வளவு நன்மை செய்யும். தலையில தேய்ச்சா தலைமுடி கொட்டாது. உடம்புல முழுவதும் தேய்ச்சி எடுக்கும்போது உடல் வந்து தோல் மின்ன ஆரம்பிக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா உலக அழகிகள்லாம் அந்த நாள்ல ஆட்டுப்பால்ல தான் குளிப்பாங்களாம். ஏன் குளிப்பாங்கன்னா தோல் சுத்தமாகும், தோல் மின்ன ஆரம்பிக்கும். அந்த தோல் மின்ன ஆரம்பிக்குதுன்னா அந்த ஆட்டுப்பால் தான். அந்த ஆட்டுப்பாலை நம்ம பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகள் நடக்கும். நிறைய நன்மைகள் நடக்கும்போது எல்லா தோலும் சுத்தமாகும், கரையே இருக்காது. கரைன்னா அந்த நம்ம உள்ளாடையில வந்து எந்த வகையான கரையும் வராது. கரை இல்லாத அந்த தோல் வந்து கனம் இல்லாம தோல் வந்து அந்த சொல்லுவாங்க சன்னமா இருக்கணும். சன்னமா ஆக்கிறோம், எவ்வளவு கனமா இருந்தாலும் அதை கரைச்சி சரியான நிலைக்கு கொண்டு வரும். இந்த தோலினுடைய கரையை வந்து வெளியேற்றும், வேர்வையினுடைய கரையை வெளியேற்றி நம்ம உடம்பை பாதுகாக்கணும்னா இது ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம உடம்புல ரத்தம் ஓடாம இருக்கு, நம்ம உடம்புல ரத்தம் ஓடுறதுக்கான மருத்துவத்தை நம்ம பார்க்கணும். உடம்புல வந்து உப்புக்களை கழுவணும். உப்பு எங்கெங்க இருக்கோ அங்க வந்து ரத்தம் ஓடாது. அந்த உப்பு ஓடாம இருக்கிறத சரி செய்யறதுக்கு இந்த சாரணக்கீரையை வந்து நம்ம பயன்படுத்துறோம். இந்த சாரணக்கீரையை வந்து எடுத்து முதல்ல வந்து நம்ம வேக போடணும். இந்த சாரணக்கீரையை நம்ம இப்போ பறிச்சு வச்சிருக்கோம். இந்த சாரணக்கீரையை நல்லா பிச்சு அந்த குச்சி எல்லாத்தையும் சேர்த்து முறுக்கி எடுத்துக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. குச்சி எல்லாமே வந்து மருத்துவ பலன் தான். இது இலை மட்டும்தான் போடணும்னு இல்லை, வேறையை போடும்போது குச்சிகளை வந்து போடலாம். இதை வந்து பறிச்சிருக்கோம். அது நம்ம தேவைக்கேற்ப குறைஞ்சது ஒரு 10 கிராம் அளவுக்கு போதும் ஒருத்தருக்கு. 10 கிராம் அளவுக்கு அந்த சாரணக்கீரை அதோட சேர்ந்து எலிக்காத இலையை அப்படியே எடுத்து சுருட்டி போட்டுக்கலாம். இந்த எலிக்காத இலையை நம்ம ஏன் சுருட்டி போடுறோம், அதை அரைச்சோம்னா கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். இதை நேரடியாக அப்படியே சுருட்டி போட்டோம்னா இதனுடைய முழு தன்மையும் நமக்கு கிடைக்கும். இந்த எலிக்காத இலை போடுறோம். இதோட சேர்ந்து நம்ம துவரையை வந்து உடைச்சி வச்சிருக்கோம். இந்த நாட்டு துவரையை வந்து உடைச்சி அரையும் பாதியமாக உடைச்சி வச்சா போதும், முழுமையாக உடைக்கணுன்ற அவசியம் இல்லை. துவரை வந்து அதிகமாக உடம்புல நல்லதை செய்யக்கூடியது. நாட்டு துவரை இப்போ கிடைக்கிறதே கஷ்டம். எங்கே பார்த்தாலும் வந்து கம்பெனி துவரை தான் கிடைக்கும். கம்பெனி துவரைன்றது பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அது அதிக அளவு யூரியா தன்மையை போட்டால் தான் வரும். இது எந்த ஒரு உரமும் போடாமல் தானாக விளையக்கூடியது. இதுக்கு மருந்தடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதுக்கு உரம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற உப்புக்களை இது எடுத்துக்கிறோம். அதனால தான் இதில் துவரையை சேர்க்கணும். துவரை வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு போட்டிருக்கோம். சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் சொல்லுவோம், சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த 10 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டுருக்கோம். இதோட சேர்ந்து பூண்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இது எல்லாத்தையும் நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம மருந்தா பயன்படுத்தணும். ஏன் இதை பயன்படுத்துறோம்னா நம்ம உடல்ல உள்ள ரத்தங்களை வந்து சுத்திகரிக்க செய்யும். ரத்தத்துல உள்ள உப்பை வந்து கழுவக்கூடியது. ரத்தத்தை வந்து சுத்தம் செய்ய உடம்புல எல்லா பகுதியிலும் ரத்தம் சீராக ஓடும். அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சது இல்லை சோறு இப்போ இருக்கிற அரிசியை வடித்து சாப்பிடுங்க. குக்கரில் வச்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா வடித்தா அதில் கொஞ்சம் உப்பு வெளியாகும். ஏன்னா வடிக்காமல் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு அப்படியே சமைச்சு அந்த உப்புக்கள் எல்லாமே உள்ளே போயிடுது. இன்னைக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பித்தப்பையில் கல் அதிக அளவு. அவங்க வந்து மாமிசங்கள் சாப்பிட்றதால அவங்களுக்கு எல்லாருக்குமே பித்தப்பையை எடுத்துடுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க பித்தப்பையில் கல் இருக்குது, பித்தப்பையில். ஏன் உங்களுக்கு மட்டும் அதிகமாக இருக்குது? அவங்க அதிக அளவு மாமிசங்கள் சாப்பிட்றாங்க. அதிக அளவு அந்த பிரியாணியை சாப்பிடும் பொழுது அதில் உள்ள உப்புக்கள் முழுமையாக போய் பித்தப்பையில் வந்து அடைச்சிருது. பித்தப்பையில் கல் வளருது. முந்தையெல்லாம் பித்தப்பையில் கல்லுன்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. ஏன்னா அது அவ்வளோ சுத்தமாக பார்த்துக்கிறோம். நம்ம உடலில் உள்ள உறுப்புகளையும் மூளையும் செயல்பட வைக்கிறதுக்கு பித்தம் வந்து வேலை செய்யும். ஏன்னா மூளை வேலை செய்யலன்னா சொல்லுவாங்க பித்தில்லாத பையன்வாங்க. பித்து இல்லைன்னா பித்தப்பை இல்லாமல் இருந்தால் மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யாமல் போகணும்னா பித்தப்பை எடுத்துட்டோம்னா மூளை வேலை செய்யாமல் போயிடும். அதனால பித்தப்பையை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. பித்தப்பையில் இருக்கிற கல்கள் வராமல் நம்ம பார்த்துக்கிறணும்னா நம்ம உணவு பழக்கத்தை வந்து சரி செஞ்சுக்கணும். உணவு பழக்கத்தை வந்து சரி செஞ்சாதான் இந்த பித்தப்பையில் கல் வராது. இது நல்ல சூடாக இருக்குது. அதனால இதை வந்து ஒரு ஆளுக்கு குடிக்கலாம். 200 மில்லி அளவுக்கு தண்ணியில் இருக்கிறத இந்த சாரை வந்து நம்ம நேரடியாக குடிச்சிட்டு வந்தோம்னா தினந்தோறும் குடித்தோம்னா உடலில் உள்ள உப்புக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உப்பு குறைய நம்ம உடம்புல வந்து ரத்தம் மீண்டும் பழைய இடத்துக்கு போகும். ஆனால் அதிக நாட்கள் செல்லும். ஏன்னா இன்னைக்கு நிறைய வருஷ கணக்கில் நம்ம வந்து உப்பு அதிகமாக சாப்பிட்டோம். இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு நல்லா ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். அது மெதுவாக தான் சரியாகும். மெதுவாக சரியாகத்தான் நம்ம உடலில் உள்ள உப்புக்களை கழுவ முடியும். ஆனால் உப்புக்கள் இருக்கிறது கொஞ்சமாக லேசாக ஆரம்பிச்சிருக்குன்னா அதை சாப்பிட்டாங்கன்னா ஒரு வாரத்திலேயே அந்த உப்புக்கள் இல்லாமல் போயிடும்.
அதிக அளவுக்கு அந்த கை கால் மரத்து போயிருக்குன்னா அங்க ரத்த ஓட்ட குழாய்கள் சுருங்கி ரத்த குழாய்கள் சுருங்கும் போது அந்த இடம் எரிச்சலை உண்டாக்கும், வலியை உண்டாக்கும். இந்த வலி இருக்கிறதால அவங்களால எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது, உடல் வந்து பாதிப்புக்குள்ளாகும். இது ஒரு உணவா எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தேவையானது தான் எடுத்துருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு தெரியாதது எலிக்காத இலையும் மூக்குத்தி சாரணியும் தான். எலிக்காத இலை கொஞ்சம் தேடி போனாதான் கிடைக்கும், மலைப்பகுதியில அதிகமா கிடைக்கும், கிராம பகுதிகளில் கிடைக்கும். அது இல்லாம ரோட்டோரங்கள்ல கிடைக்கும். கண்டிப்பா ரோட்டோரங்கள்ல இது கிடைக்கும். இது சிறு சிறு இலை, எலிக்காத அளவுக்கு தான் இருக்கும். இதனுடைய தன்மை என்னன்னா நம்ம உடல்ல வந்து ரத்தத்தை ஓட வைக்கக்கூடியது. ஏன் இதுக்கு எலிக்காதுன்னா அதனுடைய காது மாதிரியே வச்சிருக்காங்க. அதனுடைய செயல்பாடு எலி ஒரு இடத்துல இருக்காது. அதே மாதிரி இதனுடைய சாறு நம்ம உடம்புல வந்து ஊடுருவி பாயக்கூடியது. அதனாலதான் நம்ம அந்த எலிக்காத இலையை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இந்த எலிக்காத இலையை நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரத்தத்துல உள்ள உப்புக்களை கழுவுறதுக்கு இதை பயன்படுத்துறோம். உடல்ல ஒரு பகுதி செயல்படாம நிக்கிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டோம்னா அந்த உறுப்புகள் செயல்பட ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அங்கங்க வந்து வெடிச்சு புண்ணு வந்ததுன்னா புண்ணு வருஷ கணக்குல ஆறாது. குறிப்பிட்ட நாள்ல அந்த இடத்துல வெட்டி எடுக்க முடியாத வரும். அது யார் சொன்னாலும் தடுக்க முடியாது. ஏன்னா கை கால்கள் வந்து வெட்டி எடுக்கப்படுதுன்னா அந்த உப்புத்தன்மை போயிடுது. நான் அந்த மருத்துவம் செய்ய மாட்டேன்னா அந்த வலி தாங்காமையே இறந்துருவோம். அதனால வெட்டி எடுக்க வேண்டிய வேலை வந்துச்சுன்னா அது வெட்டித்தான் எடுக்கணும். ஏன்னா உயிர் விலை மதிப்பற்றது. இந்த உயிரை காப்பாற்றணும். இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த உயிரை மீண்டும் நம்ம காப்பாற்றணும். கை கால்கள் ஊனம் இல்லாம இருக்கிறதுக்கும் கை கால்கள் ரத்தங்கள் செயல்படவும் இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.